ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு சிக்கன், உருளைக்கிழங்கு, பச்சை மொச்சை இது மூணையும் சேர்த்து குருமா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாடுக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 20 பல் அளவு பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு இதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை ஒரு பெரிய துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 3 இதையும் வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரை மூடியிலையும் ஒரு பாதி அளவு தேங்காய் இருந்தால் போதும். அது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 நீளவாக்கில் கட் பண்ணது அதை ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்ல பழமாக அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி உடஞ்சி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தண்ணி, அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மசால் வந்து நல்லா வேகணும். இப்போ ரஃபாக மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாடை போகணும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சிக்கன் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன் நான். 1/2 kgக்கு கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த அளவு தண்ணி போதும், ஏன்னா சிக்கன் வேறு தண்ணி விடும் வேகிறப்ப. அதனால் பார்த்துக்கிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரஃபாக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி சிம்லேயே வச்சுருங்க. இப்போ தண்ணி கரெக்டாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு 2 ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா பச்சை மொச்சையை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மொச்சை ஒரு 1/4 கிலோ அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு 10 பேர் அளவுக்கு வந்து தாராளமாக வரும். உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா வெங்காயத்தோட அளவை மட்டும் குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நம்ம ஆரம்பத்துலேயே மசாலா அரைப்போம்ல, வெங்காயம் இஞ்சி பூண்டு, அதில் வெங்காயத்தை வந்து பாதி அளவாக குறைச்சிக்கோங்க. அதே போல் குருமா வந்து திக்காக வேணும் அப்படின்னா மசாலில் வந்து இதே அளவு கொடுத்துக்கோங்க. குருமா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கும் வெங்காயத்தை குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க, திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு திக்னஸ் வேணும், அதனால் நான் இவ்வளோ இதோட விட்டுட்டேன் நான். இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு போட்ட உப்பு எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்தது. அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு விசில் கொடுத்துருங்க. நான் வந்து 5 விசில் கொடுத்தேன். உங்கள் குக்கரோட இது பொறுத்து நீங்கள் விசில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக ஈவனாக வேகணும், அதனால் நான் 5 விசில் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு.
இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.